இப்போ இதுல வந்து 3 லிஸ்ட் இருக்குப்பா. யூனியன் லிஸ்ட்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கு. they have the power of legislation. லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பர்வியூல வருது. அத வந்து ஸ்டேட் லிஸ்ட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது ரெண்டு பேருமே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றாங்க. இந்த யூனியன் லிஸ்ட் தான் இன்கம் டாக்ஸ் வருது. ஓகேவா? ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமோட டாக்ஸ் வருது. ஒரே நிமிஷம் ஒரு பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என் வாய்ஸ் கேக்குறதா? ஹலோ கீதா பத்மா விட்டு விட்டு கேக்குதா? எனக்கே ஹேங் ஆயிடுச்சு. ஓகே ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சாரி ஹேங் ஆயிடுச்சு. ஆ இந்த பைஃபர்கேஷன் சாய்ராம். ஆ இங்க பாருங்க பத்மா. இங்க பாருங்க கீதா. இல்ல நான் பேசலப்பா. ஹேங் ஆயிடுச்சு. நான் பேசல. ஓகே. இப்ப யாரெல்லாம் வந்து இது பண்ண முடியும்னு சொல்றேன். யாரெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றேன். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஒரு ஃபர்ம், company, association of persons, body of individuals, local authority, artificial juridical person. இவங்க மட்டும்தான் they will come under the purview of direct taxation. ஓகேவா கீதா பத்மா? ஆ. அதுக்கப்புறம் வந்து ஆஹ், இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. கம்பெனினா பாடி கார்பரேட்டர் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி. இது இந்தியன் கம்பெனினா கம்பெனி ரிஜிஸ்டர் இன் இந்தியா அந்த மாதிரி. ஆர்டிஃபிஷியல். ஆமா ஆமா ஆமா. ம். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்னா யாருன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகேவா? பார் கவுன்சில். அப்புறம் வந்து ஒரு டெய்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான் கீழே வந்தேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 கோத்ரூ பண்ணிக்கோங்க. அமிதாப் பச்சன் ஒரு இண்டிவிஜுவல், தோனி இண்டிவிஜுவல், கல்கட்டா யூனிவர்சிட்டின்றது ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். ஓகேவா? இதுல வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா? salary, income from host property, profits and gains. இங்க அந்த செக்ஷன் 15 to 17 இருக்குல்ல, இந்த டயக்ராம் மட்டும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அது உங்களோட ஹோம்ஒர்க். இது மட்டும். ஓகேவா? salaries இது முடிஞ்சது காப்பி பண்ணும் போதே நீங்க மனசுலாக்கிட்டீங்கன்னா ஓகே தான், ஃபைன். மனசுலாக்கிக்கணும்னா நல்லா தரோவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செக்ஷனை வந்து நம்ம வந்து சரிம்மா. ஸோ செக்ஷன் 15 to 17 salaries, income from house property 22 to 27, அப்புறம் 28 to அப்படியே கண்டினியூட்டியா வரும் கீதா உங்களுக்கு. இது 15 to 17 இது வந்து ஆல்மோஸ்ட் கண்டினியூட்டியா வரும். 22 to 27 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்புறம் அங்கேருந்து 28 to 44 டிபி வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்புறம் அங்கேயே 44ல முடியுதா 45 to 55 கேபிட்டல் கெயின்ஸ். 55ல முடியுதா 56 to 59 இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த டயக்ராம் மேண்டேட்டரியா உங்க நோட்ல ஃபார்மேட் நோட், அந்த குட்டி 90 பேஜஸ் நோட். டிடிக்கு தனியா இது. டிடிக்கு வந்து ஒரு 90 பேஜஸ் இல்ல 182 பேஜஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஃபார்மேட்ஸ், ஃபார்முலே, கான்செப்ட்ஸ்லாம் நான் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு ஹோம்ஒர்க் நோட் தனியா வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து இட் ஷுட் கோ டு யுவர் நோட் புக் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். ஓகேவா? நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா இப்போ இவங்க இதுல தான் எங்கேயோ மாற்றம் செய்யற மாதிரி தோணுது. டோட்டல் லயபிலிட்டினால அதை நான் இது பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். we will wait for one more week.
I will take up what is called as the residential status. Okay. Person வந்து நார்மலி ஒரு இண்டிவிஜுவலோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோ இல்லை அதர் கேட்டகரி எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெசிடென்ட் இன் இந்தியா இல்லை நான் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ரெசிடென்டாப்பா நான் ரெசிடென்டாப்பா அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெசிடென்ட் இன் இந்தியாவா நான் ரெசிடென்ட் இன் இந்தியாவா அந்த மாதிரி. இப்போ வாட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா? யாரு an individual who is in India for the previous year 182 days or more இருந்திருக்காங்களோ இல்ல according to section 6 subsection 1c எங்கெல்லாம் நான் வந்து செக்ஷன்ஸோட படிக்கிறோம் சொல்றேனோ அங்கெல்லாம் நீங்க செக்ஷன்ஸோடய பை ஹார்ட் பண்ணிடுங்க சரியா? ஏன்னா இதுக்கு செக்ஷன்ஸோட எழுதினா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, செக்ஷன்ஸ் எழுதலன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க சரியா? ஸோ who is in India for a period of 60 days or more during the previous year and 365 or more days during 4 previous year immediately preceding the relevant previous year. நான் என்னன்னு சொல்றேன், ஒரு பர்சன் இந்தியாவில் ரெசிடென்ட்டாக இருக்காங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு கண்டிஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் 188 நாள் இல்லை மேலே, இல்லை ப்ரீவியஸ் இயரில் 60 நாளைக்கு இல்லை மேலே, இல்லை 4 ப்ரீவியஸ் இயர்னா என்னன்னு சொல்லிடுறான் அதுக்கு முன்னாடி. there are two concepts, previous year assessment year. okay, இப்போ நம்மளோட இப்போ கரண்டா இருக்கிற இதுக்கு ப்ரீவியஸ் இயர் என்னன்னா 20 ஏப்ரல் 2025 டு சாரி இப்போ போடுறா இல்லையா, இப்போ டாக்ஸேஷன் கால்குலேட் பண்றாங்கல்ல ஆல்ரெடி கான்க்கு வந்து ஏப்ரல் 2024 டு மார்ச் 2025 ப்ரீவியஸ் இயர். அப்போ அசஸ்மெண்ட் இயர் என்னன்னா ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026 இப்படிதான் வரும். இல்ல என்னோட ப்ரீவியஸ் இயர் வந்து பத்மா வந்துட்டீங்களா? ஓகே ஓகே, ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026க்கு ப்ரீவியஸ் இயர்னு சொன்னா அப்போ அசஸ்மெண்ட் இயர் வந்து ஏப்ரல் 2026 டு மார்ச் 2027. இதுதான் மீனிங். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டைம் கேப்ல நான் பண்ணின விஷயங்கள் எல்லாம் தான் நான் வந்து சப்சிக்வெண்ட் அந்த டாக்ஸ் வந்து எனக்கு வந்து டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணி நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா வேண்டாமான்ற அனாலிசிஸ் பண்ணுவேன். நான் 2026லேயே இருந்துட்டு 2026 பார்க்க மாட்டேன். இப்போ நான் வந்து 2025 2026 அந்த பீரியட் ஆஃப் டைம் ஓடது தான் நான் இப்போ பார்ப்பேன். ஏன்னா இந்த பீரியட் இன்னும் முடியலல்ல, அப்போ நான் ஐ எம் எலிஜிபிள் டு see only for this period ஏப்ரல் 2025. இந்த பீரியட் இனிமே தான் வருது 2026 27. ஸோ இந்த பீரியடுக்கு தான் இப்போ நம்ம வந்து டாக்ஸேஷன் கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம். உங்களோட இப்போ புக் பர் வியூக்கு நீங்கள் இந்த பீரியடுக்கு தான் பார்ப்பீங்க சரியா? ஆனால் உங்களோட புக்கில் வந்து எனக்கு தெரியல இந்த பீரியடோடது கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு வேளை ப்ரீவியஸ் இதுவான்னு தெரில. பட் நம்ம வந்து எப்போ போனாலுமே இந்த ப்ரீவியஸ் இயருக்கு தான் மெஜாரிட்டியாக கால்குலேஷன் பண்ணுவோம். பட் அண்டர் ஃபியூ சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கேட்பாங்க, 2025 ப்ரீவியஸ் இயர்க்கும் இந்த சினாரியோவை நீ ஒர்க் அவுட் பண்ண, 2024 2025 சினாரியோக்கும் இதை ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ கேட்பாங்கன்னா எங்கேயோ ஒரு மாறுதல் நடந்திருக்குன்னு அர்த்தம். இங்கேக்கும் ஏதோ ஒரு ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆகி அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும்போது கேட்பாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் இந்தியாவில் ஏப்ரல் 2026ல நான் 182 நாள் இருந்திருக்கணும் இல்லை மேலே இல்லையே. அண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் இது பண்ண போகிறோம் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பார்த்தா போதும். ஓகேவா? என்ன அப்படின்னா he is in India for a period of 60 days or more during the previous year. 60 நாள் இருந்திருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். இந்த ப்ரீவியஸ் இயர் விட்டுருங்க, இந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர் சொல்லுங்க பத்மா என்னெல்லாம் இருக்கும்?
உங்களை கேக்குறேன். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்ஸ் என்னலாம் இருக்கும்னு கேக்குறேன். ஆ ஆ சூப்பர். ஸோ சூப் கரெக்ட். அப்ப நீங்க இந்த மாரி அதாவது டில் கான்ஃபிடென்ட் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த மாரி எழுதிக்கோங்க. கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அப்படியே இதெல்லாம் 7 மார்க் சம்ல வரும். ஜஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு ரெசிடென்ட்டா இல்லையா, அப்புறம் அதுல இன்னொரு செக் இருக்கு. ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லையா, நான் ரெசிடென்ட்டா இல்லையா, நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டா, அந்த ரெண்டு செக்கும் பண்ணி நீங்க கன்க்ளூஷன் பண்ணீங்கன்னா 7 மார்க். கம்பல்சரியா கேக்குறாங்க இந்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் குவிக் ஈஸி வின். ஓகேவா? நீங்க கஷ்டப்பட்டு கேபிட்டல் கெயின் சம் போட்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் சம்லாம் போட்டு மண்டையை உடச்சிக்கிறத விட, ப்ரொவிஷன் கரெக்டா தப்போன்ற டயலமாலாம் இருக்கிறத விட இந்த மாதிரி சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஈஸியா இருக்கும். பாசிங் சொல்றேன். இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க பத்மா? இல்ல இல்ல அதோ இந்த ஆ இந்த ப்ரீவியஸ் இயர் தான். இதுதான் என்னோட ப்ரீவியஸ் இயர்னா, இந்த ப்ரீவியஸ் இயருக்கு விட்டுட்டு முன்னாடி 4 வருஷம் என்னன்னு கேட்டேன். ஆமா, அதுதான் அதான். ஸோ 21 22 22 23 23 24 24 25. ஓகேவா? இப்போ இந்த 4 இருக்குல்ல, இதுதான் இந்த ப்ரீவியஸ் இயரோட 4 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, அதான் பாயிண்ட்டுங்க. ப்ரெசீடிங், பிபிஒய், ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர், இந்த குட்டி பாக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. டிடி கிளாஸ் மட்டும் அப்படியே என்னோட டிராவல் பண்ணுங்க. நான் சொல்றதை எழுதிக்கோங்க. டைரக்ட் டாக்ஸேஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த டயக்ராம்லாம் சின்ன நோட் ஃபார்மேட்ல மூவ் பண்ணிக்கோங்க. பத்மா, நான் அப்ப சொல்லும்போது நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. அந்த salary டயக்ராம் மட்டும் இட் should கம் டு த பத்மா. ஓகேல, கேட்டது இது. புக்கு ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பர்சன், இண்டிவிஜுவல், அதர், அப்புறம் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட், அப்புறம் வந்து ரெசிடென்ட்ல வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இந்த ஃபர்ஸ்ட் இது இது வரைஞ்சுக்கோங்க, ஹை லெவலா வரைஞ்சுக்கோங்க. ஆ ஆமா ஆமா, 2 கேரட். ஆமா, அதாவது ரெசிடென்ட் ப்ரூவ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க கீதா. அதுல இருந்து இன்னொரு செக் பாயிண்ட் பண்ணணும் நம்ம, ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒண்ணு கேட்டுட்டு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த கண்டிஷன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது பிளஸ் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருக்கு ஒரு இந்த எழுதிட்டு, அப்புறம் எழுதிட்டீங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா சொல்லுங்க.
பண்ணுங்க பண்ணுங்க, நிதானமா பண்ணுங்க. ஆ உங்க நோட் நோட்டு மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆம், ஏன்னா வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு நோட் போட்டுக்கோங்க. டிடிக்கு தனியாவும் போட்டுக்கோங்க, ஐடிடிக்கு தனியாவும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இன்னொன்னு ரைட்டிங் பிராக்டிஸ் கண்டிப்பா கொண்டு வரணும். ரைட்டிங் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஏன்னா ரைட்டிங் பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் ஸ்கோர் எடுக்க முடியும். அதனால டே ஒன்லேருந்தே ரைட்டிங் ப்ராக்டிஸ். மேலோட்டமா பார்க்கறது, இது புரிஞ்சிடுச்சு அப்படின்றதுலாம் நீங்க செல்ஃப் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. புட் எவ்ரிதிங் இன் ரைட்டிங். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 பரவாயில்ல. ஆம், ரொம்ப மைக்ரோ லெவல்ல போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்டார்டிங்ல ஸ்லோவா பண்ணி ரைட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வரணும். அதாவது அண்ட் இன்னும் இந்த நெக்ஸ்ட் 6 months வந்து வி வில் ஹாவ் லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் நோ கிட்ஸு, படிப்பு, அதுக்கு மேல எந்த கான்சன்ட்ரேஷன் கொடுக்காதீங்க. எனி கான்சன்ட்ரேஷன் ட்ரை டு எவ்வளோ கட் டவுன் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் உங்கலேருந்து. கிட்ஸுக்கு வேற வழி கிடையாது, வி ஹவ் டு டூ இட். மற்ற எல்லாம் ஸ்லோவா பண்ணினீங்கன்னா இதுல நிறைய டைம் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதுக்காக சொல்றேன். பாருங்க, ஜஸ்ட் சஜஷன்ஸ் தான். ஆ. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஷீ டுக் இட் அட் ஏஜ் ஆஃப் 47 years, ஸ்டேஜ் 1. ஷீ கம்ப்ளீட்டட் இந்த ஏஜ் ஆஃப் 51 கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபைனல் முடிச்சாங்க. அப்புறம் கேம்பஸ்ல செலக்ட் ஆனாங்க. அப்புறம் இப்போ ஷீ இஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால 52 years 53 yearsலலாம் வந்து எழுதுறாங்க. ஸோ அதனால ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சிடபிள்யூ பண்றேன்றதே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆம், ஆமா, கீப் இட் செல்ஃப். ஏன்னா இந்த அதாவது எப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கேருந்தெல்லாம் டைவர்ஷன்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீப் இட் வெரி கான்ஃபிடென்ஷியல். நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான் சொல்றேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். டயக்ராம். ஆமாமா, நிறைய. அதாவது எப்படின்னா வந்து நம்மள எவ்வளோக்குள்ளோ டிமோட்டிவேட் பண்றதுக்கு பீப்புள் ஆர் தேர். ஸோ வை டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால கொடுக்காதீங்க. ஆமா. அதனால அதனால நீங்க வந்து யூ ஹாவ் டு பி வெரி டிட்டர்மைன்டு. சூப்பர். பத்மா முடிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ பாருங்க பத்மா, இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன பண்ண போறோம்னா, ரெசிடென்ட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அந்த ரெசிடென்ட்டுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ், இந்த குட்டி டப்பால இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க போதும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1A, previous year stays 182 days or more, or section 6 subsection section 6 1 subsection C, previous year says 60 days or more, plus 4 preceding previous years, PPY. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. precedingன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தெரியாம அவசரத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியும் சேர்த்து 4 வருஷத்துல கால்குலேட் பண்ணிடுவோம். ஓ அப்படியா? ஓகே. ஆ ஸோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் கரெக்ட்மா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு இங்க எழுதுறேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ப்ரீவியஸ் இயர் இப்படி இருந்ததுன்னா ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒன்று போட்டிருப்பாங்க ரூல்ஸ்.
இந்த சென்டென்ஸா படிக்கிறத விட இந்த மாதிரி படிச்சோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும் உங்க ரெசிடென்ட்டா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இது ஆர் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ இப்போ வந்து இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்க ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒண்ணு கூட எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவங்க பேர் நான் ரெசிடென்ட். ஓகேவா? இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது போலாமா? இப்போ எனக்கு வந்து ஒன்று நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஒரு கண்டிஷன்ல இவர் வந்து ரெசிடென்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா அடுத்த கேட்டகரி அவருக்கு ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் நம்ம. ஓகே, ரெசிடென்ட் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்ததுன்னா எழுதிக்கோங்களேன் கண்டிஷன்ஸ். ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்கலாம்னா அவருக்கு கண்டிஷன் வந்து 6 சப்செக்ஷன் 6ல 7 மார்க்ஸ் கொஸ்டின் பா இது போட்டுக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, நீங்க எழுதிட்டீங்களா பத்மா? சரி. நீங்க கீதா காப்பி பண்ணிக்கோங்க இந்த அடிஷனல் கண்டிஷன்ஸா. 7 PPY அதே மாதிரி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் இல்ல அவங்க 730 நாள் ஆர் மோர் ஸ்டேயா இருக்கணும். அண்ட் இதுக்கு அண்ட் இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வேணும். 10 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 2 டைமா ரெசிடென்ட்டா கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். திருப்பி சொல்றேன். அடிஷனல் கண்டிஷன்ஸ் as per section 6 சப்செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா 7 preceding previous yearல he should stay for 730 days or more and 10 preceding previous yearல 2 times residentா இருக்கணும். அதான் இப்ப நான் பர்த் இங்க இருக்கேன், பர்த் ஃபாரின்ல இருக்கேன்றதுக்கு தான் அவன் என்ன சொல்றான், நம்பர்ஸா குவான்டிஃபை பண்ண. இப்ப நான் லெட்ஸ் சே நான் வந்து ஃபாரின்ல பர்த் இருக்கேன். ஓகேவா? ஆனா வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது வேற, ரெசிடென்ட்ஷிப்ன்றது வேற பத்மா. கீதா. ஓகே, ரெசிடென்ட்னா நான் வந்து ஃபாரின்ல பர்த் இருக்கேன். ஆனா என்ன உடனே இங்க கூட்டின்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து கூட்டின்னு வந்துட்டாங்க. நான் அதுலேருந்து இங்க தான் டிராவல் பண்றேன்னா நான் இங்க தான் ரெசிடென்ட். அதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? இல்ல நான் வந்து இங்க தான் பொறந்தேன். ஆனா நான் வந்து யுஎஸ்ல போயிட்டு இங்க ஒரு ஹார்ட்லி ஒரு 30 நாள் தான் இருந்திருக்கேன். யுஎஸ்ல தான் வந்து நிறைய நாள் இருக்கேன்னா அப்ப நான் வந்து நான் ரெசிடென்ட். புரியுதா ரெண்டு பேருக்கும்? சூப்பர். So 7 preceding previous year stays 730 days or more and 10 preceding previous year 2 times resident. நோட் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுவும் அவ்வளவுதான்ப்பா. ரூல் அவ்வளவுதான் குட்டியா. எது இருந்தாலும் குட்டியா படிங்க. டு த பாயிண்ட் சின்னதா. சில விஷயம் ரொம்ப டீடைல்டா இருக்கும்ல. நீங்க நிறைய அதையே ஒர்க் பண்ண ஒரு குட்டி கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்கல்ல. அந்த குட்டி கன்க்ளூஷனை தான் நீங்க எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ற மாதிரி உங்க நோட்டை வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வளவளன்னு நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம், எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் ஃபைனலி இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிப்போம் தெரியுமா மைண்ட்ல. அந்த முடிக்கிற இடத்துல ஒரு கன்க்ளூஷன் அதை அழகா ஒரு ஹைலைட் பண்ணி சர்க்கிள் மாதிரி பண்ணி அந்த இடத்த மட்டும் தான் நீங்க எக்ஸாம் டைம்லயோ இல்ல அடுத்த வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்ப்பா.
ஆமா, preceding previous year. 2 divided by 10 preceding previous year இரு ரெசிடென்ட்டா இருக்கணும். 7 preceding previous yearல 730 நாள் மோர் ஆர் மோர் ஸ்டே பண்ணிருக்கு. ஆ கரெக்ட். அதேதான். இங்க காமிக்கிறேன் பத்மா உங்களுக்கு. ப்ரீவியஸ் சீரிஸ் கரெக்ட் பத்மா. கரெக்ட்டா சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுட்டீங்களா பத்மா? 7 மார்க் பத்மா. அவ்வளவுதான். இந்த 2 ஸ்டெப் வச்சு 7 மார்க். ஆமா. இதெல்லாம் குவிக் வின் பத்மா. இது அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்ல ஒரு குட்டி 3 சம் இருக்கு. அது அதெல்லாம் வந்து 7 மார்க் உங்களுக்கு. நீங்க வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பர் எப்படி நீங்க பார்க்கணும்னா, ஆம், வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கஸ்டம்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா. இதெல்லாம் ஆக்சுவலா 5% கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா இதெல்லாமும் தெரிஞ்சிடணும்னு நம்மளுக்கு 65 70 நல்ல ஏஜ் கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா அக்ரிகேட்ல உங்களுக்கு நல்லா வந்துரும். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஒருவேளை டஃப்பா இருந்து, கேபிட்டல் கெயின்ஸ் ஒருவேளை டஃப்பா இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்றான். ஆனா நம்ம அதை ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஒருவேளை சொல்ல முடியாதுல்ல பேப்பரை சம்டைம்ஸ். ஆனா அவன் எப்பவுமே ஒரு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் சம் கொடுக்குறான். அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணிடுறான் அவன். அதுக்காக ஃபுல் மார்க்கும் போகாது, அட்டன் பண்ண வழிக்கு கொடுப்பான். பட் தென் சொல்றான் இதெல்லாம் ஈஸி தானே, டக்கு டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா ரூல் அப்ளை பண்ணோமா கால்குலேஷன் முடிச்சோமா போயிட்டே இருக்கலாமே. ஆஹ் இது வந்து 4, இந்த 3 வருஷமும் போட்டுறேன் பாருங்க. 7 வருஷம் பத்மா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி மொத்தமா 8 வருஷம் இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே அடுத்த சண்டே இன்னைக்கு டெஸ்ட். இப்போ வந்து இதுல சம் பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. இல்ல வந்து சம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம் தானே பத்மா உங்களுக்கு? பாருங்க, சாம் கேம் டு இந்தியா இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்ல வேற ஏதாவது இருக்கா? இருக்கா? 3 இருக்கா? இருக்குல்ல? ஓகே. ஓகே பரவாயில்ல. ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சம் போடும்போது ஒவ்வொரு வாட்டி ப்ரொவிஷன் எழுதணும். என்ன? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் எழுதினா போதும்பா. அப்பதான் ப்ராக்டிஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இன்னொன்னு ப்ரொவிஷன் எழுதினீங்கனாலே 1 மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. சாம் கேம் டு இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2023-24. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் என்னன்னா வாட் இஸ் ப்ரீவியஸ் இயர், யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 1. அவர் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவில் ஸ்டே பண்றாரு, 50 நாளைக்கு ஸ்டே பண்றாரு.
சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படியே என்ன? சொல்லுங்க பத்மா, உங்கதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாத்திட்டேன். இங்க மாத்திக்கிறேன். நீங்க வந்து இது படிக்கும்போது இங்க இங்க மாத்திரலாம். ஓகேவா? ப்ளீஸ் சேஞ்ச் டு 24, 25 போட்டுறேன். சொல்லுங்க பத்மா. ம், 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 ம். அதுவும் பண்ணல. 60 நாளும் இல்ல. அப்ப அவன் நான் ரெசிடென்ட். கரெக்ட். கரெக்ட். அப்ப இஸ் நான் ரெசிடென்ட். அவ்வளவுதான். 2 மார்க்ஸ்ல வரும் இதெல்லாம். ஓகேவா? பர்ஃபெக்ட். சூப்பர். ம். அவ்வளவுதான். சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சூப்பர். வெரி குட். ஆ சூப்பர். டைப் 1 ப்ராப்ளம் இது. ஓகே. அடுத்தது. கீதா, இது நீங்க ட்ரை பண்ணுங்க கீதா. ஆமாப்பா. ஆன்டி தானே இருக்கு. அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம்ண்ணா. இல்ல ஏதாவது ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த சம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தரேன். ஆ. ம், 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 ம். ஸோ நீங்க என்ன என்ன கன்க்ளூட் பண்றீங்க? ம். ஓகே. ஸோ இப்போ நீங்க செல்ஃபா சொன்னீங்கல்ல பத்மா, அதை நான் ஜஸ்ட் அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனி ரெசிடென்ட் இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் ரூல் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கோங்க. எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்களேன். உங்களுக்கு இங்க 2019-20க்கு வேற இயர் இருக்கா? ஓகே. 2019-20 இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் இந்த இயர் என்ன சொல்லியிருக்காங்க? ம். இல்ல இல்ல அது கேட்கல கீதா. இங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங்ல 2019-20 தான் இருக்கா உங்க புக்ல? ஓகே. அதாவது நான் பாத்துக்கிறேன் ஒரு வாட்டி ஸ்டடி மெட்டீரியல்ல. அதனால ரொம்ப போன வாட்டி இம்பாக்ட் ஆகல. இந்த வாட்டி ஏதாவது இம்பாக்ட் ஆகுதான்னு பாக்குறேன். இப்படி இருக்கா? மாறுறது. ஓகே, ஃபைன் ஃபைன். அப்ப நான் ரைட். ம், ம். ஓ அப்படின்னு இருக்கு. ஓகே. ஓஹோ. ம். ஓகே ஓகே ஓகேம்மா.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். அதே மாதிரி அந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது பார்த்தோம்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை இஸ் he stays for only 60 days இல்லையா? எவ்வளோ டேஸ்? ம் 20 2023 ஒரே நிமிஷம். ம் ம் ஓகே ஓகே. ஸோ 70 டேஸ் 70 டேஸ் தான் பண்ணியிருக்கான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறம் அதுக்கு முந்தின 4 வருஷம் சேர்த்து 355 நாள் தான் பண்ணியிருக்கான். செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இஸ் நாட் அ ரெசிடென்ட். கரெக்டா? சூப்பர். ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின்ல வரும் இது மாதிரி. இதோட சேர்த்து இப்ப இவன் ரெசிடென்ட்டே இல்லல்ல, அதனால பிரச்சனை இல்ல. ரெசிடென்ட் இருந்திருந்தாங்கன்னா இதே மாதிரி சம்ல நீங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்ல நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த செக் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சம் தான் வரும். ஓகேவா? ஆ இப்போ இந்த சம் மட்டும் ஹோல்டு போட்டுக்கோங்க. ஆ, இது ஹோல்டு ஏன் போடுறேன்னா நீங்க இது ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். இந்த இந்த சம் இல்லஸ்ட்ரேஷன் 5 மட்டும் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ம், நீங்க பார்த்துட்டு உங்களோட அப்சர்வேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல. இப்போ அடுத்த கண்டிஷன்ஸ் அடிஷனல் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன்ல, ஆர்டினரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு தான் வந்து அவன் வந்து அந்த 2 அவுட் ஆஃப் 10 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் அவன் வந்து ரெசிடென்ட்டா இருக்கணும். ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 730 டேஸ் இதுவா இருக்கணும். இது புரிஞ்சதுல்ல? ஓகே. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 8 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம்ப்பா. இதுல ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே. ரெசிடென்ட் பட் நாட் ஆன்லி ரெசிடென்ட்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் ரேரா கேக்குறாங்க. பட் தென் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எக்ஸெப்ஷன்னா a resident வந்து shall be deemed to be resident but not ordinary resident only if the following conditions are satisfied. அவர் வந்து சிட்டிசனா இருக்கணும். ஓகேவா? இன்னொன்னு அதர் அதர் than the income from foreign resources ப்ரீவியஸ் இயர்ல அவரோட இன்கம் வந்து 15 லட்சத்துக்கு மேல இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இது ரெண்டு போதும் மேஜரா. இன்னொன்னு அவர் வேற கண்ட்ரில அவர் வந்து டாக்ஸ் லியாபிலிட்டில இருந்திருக்க கூடாது. இந்தியாக்குள்ள மட்டும்தான் இருந்திருக்கணும். அதுதான் மெயினான கண்டிஷன். ரேர்லி தே ஆஸ்க். இது வந்து
deemed pre-resident but not already resident in India. இது first category. Uh, ம், நான் இது மட்டும் உங்களுக்கு ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது இதுல இது ரெண்டா பிரியுது. பட் இது ஜஸ்ட் செக் பண்றேன் எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ரெண்டு இருக்கு இதுலயே. 120 டேஸ் ஒன்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? ம், இல்லஸ்ட்ரேஷன் 6 எது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்? இதுதானே ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இல்லஸ்ட்ரேஷன் 5 கொடுத்தேன். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 6 illustration 6 பாருங்க. X வந்து ஏஜ் 19 இயர்ஸ், லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் மே 31st 20. உங்களுக்கு 2024 தான் இருக்கா? ஓகே ஃபைன். இல்ல இந்த இந்த 24 தானே இருக்குல்ல உங்களுக்கும்? இஃப் he left India for the employment purpose. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 2024-25, எக்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல கிளம்புறாரு இப்பதான் மே 31st 2024. ஸோ முதல்ல கிளம்புறாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு நாள் இருந்திருக்காரு அவரு? ஏப்ரல்ல ஒரு 30 நாளா, மேல ஒரு 31 நாளா, அப்ப 61 நாள் இருந்திருக்காரு இந்தியால. கரெக்டா? 30 31. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ஹீ லெஃப்ட் இந்தியா. ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ். எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆக மொத்தம் ப்ரீவியஸ் இயர்ல அவர் வந்து 61 நாள் இருந்திருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம இப்ப எப்படி ஆஸ் யூஷுவல் அதே செக் தான். டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் எக்ஸ் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 61 டேஸ். ஃபர்தர் ஹி வாஸ் இன் இந்தியா ஃபார் மோர் than 365 டேஸ்ல. ஏன்னா இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் தான் கிளம்புறாரு இல்லையா? அப்போ முன்னாடி ப்ரெசீடிங் 4 வருஷத்துல இந்தியால தான் இருந்திருக்காரு. அப்ப இவர் வந்து ஆ இப்போ ஆக்சுவலி பார்த்தோம்னா ஆஸ் he left இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இந்த கண்டிஷனோ அந்த கண்டிஷனோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெசிடென்ட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 182 டேஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் இல்ல. செகண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆறாரு இல்லையா? செகண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் சாரி சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்லையே செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆறாரு 60 டேஸ் ஆர் மோர். ஆனா இருக்காரு, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆறாருல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியால இருந்து எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 6 சப்செக்ஷன் 1C வந்து அப்ளிகபிள் ஆகாது. இது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Since he left India, condition of 6 subsection 1C shall not be applicable. இங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வேணும். நானும் நம்ம நோட்ல போடுறேன். ஆமா, இது கொடுத்துருக்கோமா illustration 6. ஆ இதோ 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 இது இது ஹைலைட் ரோ ஏதோ போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆ ஆ பிரிண்டே போயிடுறது. ஈஸியா இருக்கும்மா. இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் பா. ஓகே, சம் எக்ஸெப்ஷன்ஸ் கீ பாயிண்ட்ஸ். நார்மல் ரூலை தவிர ஏதாவது எக்ஸெப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். நம்மளோட நார்மல் ரூல் படி ஆம், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதுதான் நம்மளோட ரூலு. இந்த ரூல் படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஆ ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா, சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபைட். ஆனா ஹவவர் ஒரு எக்ஸெப்ஷன் இங்க.
If he leaves for the employment purpose, na, then section 6 subsection 1C not applicable. சொல்லுமா. ம். ஆமா ஆமா. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு தான். ம். ஆனா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போனாங்க அப்படின்னா ரூல் என்ன சொல்றதுன்னா அத நான் 6(1)(c)ன்றத ரெசிடென்ட்டுக்கான ஒரு கேட்டகரியாவே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ரூலே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். பட் இப்ப இந்தியா வேர்ல்டு டூர் போறாருல, அவர் எப்படி இருந்தாலும் திருப்பி இந்தியாவுக்கு தானே வராரு. அதனால செகண்ட் கண்டிஷன் லெஃப்ட் இந்தியா ஆன் த வேர்ல்ட் டூர்ல ஹீ இஸ் a ரெசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ளை. ஆ ஆ ம் ஆ கரெக்ட். சாட்டிஸ்ஃபையர் கரெக்ட். ஆமா ஆமா. 6(1)(a) கரெக்ட். ம் ம். ஓகேவா, சூப்பர். இப்ப வந்து அடுத்த கேட்டகரியில வந்து வேர்ல்டு டூருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீ இஸ் வெரி மச் அ ரெசிடென்ட். அண்ட் அதுல வந்து நான் இன்னும் ஃபர்தரா ட்ரில் டவுன் பண்ணி ரெசிடென்ட்டா ஆர்டினரி ரெசிடென்ட்டா அந்த கேட்டகரி இருக்குல்ல அந்த கிளாஸ், அது என்னது, இதோ இந்த கிளாஸ், அதை இப்ப நான் செக் பண்றேன் அப்படின்னா அதை இங்க செக் பண்ணலாம் நம்ம. 7 preceding previous yearsல அவர் 730 days இருக்காருன்னா கண்டிப்பா இருந்திருப்பாரு இல்ல. எப்பவுமே ரூல் எழுதிருங்க, அப்புறம் உங்களோட அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. அது எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆர் மூர்னா எஸ், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி 10 ப்ரீவியஸ் இயர்லயும் 2 டைம் வெரி மச். ஏன்னா இங்க தானே இருக்காரு அவரு. ம். இன்னொன்னு வேர்ல்டு இது பேர் என்ன, வேர்ல்டு டூர் தானே போறாருல, அப்போ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. இப்ப ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட்னா he is called as ordinary resident. புரியுதா? நல்லா புரியுதா? ஓகே. 7 மார்க் பா, அப்படியே சொல்லையா எடுத்துடலாம். இது அடிஷனல் கண்டிஷன். 7 8 ஏதோ ஈஸி சம்பளம் இருக்கு, ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கேன். ஃபாரின் இது ஹோம்ஒர்க்கா பண்ணிடுறீங்களா? இதுதான். 7 illustration 7ம் illustration 8ம் ஹோம்ஒர்க்கா பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு பண்ணோம்ல, இது ஒரு கிளான்ஸ் சொல்லிருக்காங்க. இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட்டா பிரியறது. ரெசிடென்ட்டுக்கு 2 கண்டிஷன், அந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் he gets into the rule of either ordinary ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா. ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு அடிஷனல் கண்டிஷன்ஸ். இது ஒரு கிளான்ஸ். எல்லாத்துலயும் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கப்பா. ஒரு ஒரு இது முடிஞ்ச உடனே அது உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன், ஈஸியா இருக்கும். அதான்ப்பா இது. ஓகே, ஸோ இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதான் மெயின். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அட் அ கிளான்ஸ்.
இது பாத்தீங்கன்னா இவ்ளோ பேசினோம்ல அதோட ஒரே வியூ அவ்வளவுதான். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மெஜாரிட்டி இண்டிவிஜுவல் தான் கேக்குறாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்றது தான் வந்து இந்த கர்த்தா வருவாங்கல்ல, கர்த்தா இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அந்த மாதிரி கர்த்தா வந்து ஹெட்டா இருப்பாரு, அவர் கீழே வந்து எல்லாருமே இருப்பாங்க அந்த மாதிரி. இங்க வந்து ப்ரீவியஸ் இயர் residential status of the karta for the previous year is not important, but its status for preceding 10 years is important. சும்மா இது ஹை லெவலா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். சாரி, எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வருது. ஒரே நிமிஷம், ரொம்ப சாரிப்பா. ஒரே இப்போ வந்து ரெசிடென்ட் கம்பெனி, அப்புறம் வந்து ஃபர்ம் ஆர் அசோசியேஷன் ஹை லெவலா கிளான்ஸ் விட்டுட்டா போதும்பா. இண்டிவிஜுவல் தான் நம்மளுக்கு கோர் இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த கிளாஸ்ல இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் எடுக்கிறேன். இது புக் சம் தான் கேக்குறாங்க. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் சம் நான் பார்த்த வரைக்கும் புக் சம் மாடல்லே தான் வருது, இன்கம் அக்ரூ டு பி. இது அடுத்த அடுத்த கிளாஸ் கவர் பண்ணிடுறேன். ஸோ வித் தட் வி வில் பி கம்ப்ளீட்டிங் ஒன் பார்ட். ஒரு ஒரு 7 மார்க்ஸ்க்கு நம்ம முடிச்சிடுவோம். சரியா? அண்ட் இஃப் யூ கேன் ட்ரை illustration B, illustration A, general illustrationsல would be good. அதே தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் தான். illustration A, illustration B. ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் இருக்குல்ல, 41st பேஜ்ல இருக்கா பாருங்க. நீங்க நீங்க போடும்போது நீங்க போடும்போது எப்படி சஜஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரூல் எழுதிக்கோங்க, சொல்யூஷன் சுத்தமா பார்க்காதீங்க, உங்களோட ஓன் ஒர்க்கிங் போடுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷனோட மேட்ச் பண்ணுங்க. ஏன்னா சொல்யூஷன் வந்து தியரி கொடுத்துருக்கான், ஆனா இது ஒரு மாதிரி போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி போடுங்க. அது மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. கொஷின் கிவனு, அப்புறம் ரூலு, அதுக்கப்புறம் யுவர் ஒர்க்கிங், தென் மேட்ச் இட் டு யுவர் ஆன்சர். ஸ்டில் இஃப் யூ டு நாட் கெட் இட், லெட் மீ நோ, ஐ வில் சப்போர்ட் யூ. ஓகேவா? ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது அந்த குட்டி பார்ட் ஆஃப் டாக்ஸபிலிட்டி ஒரு சின்னது இருக்கு இல்லையா, அது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருவேன். ஓகேவா? பத்மா, எனக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க பத்மா, அந்த கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு போட்டுறேன். கீதா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு கூகுள் டிரைவ் கிரியேட் பண்ணி எல்லா ஃபைல்ஸையும் அதில் போஸ்ட் பண்ணிடுறேன்னா, டில் டேட் ஃபைல்ஸ். என்னமா? வேண்டாம், உங்க ஜிமெயில் இருக்கும்ல, ஜிமெயில் ஜிமெயில் கொடுத்துருங்கப்பா. நான் ஒன்றும் இல்லை, அந்த லிங்க் கொடுத்துருவேன், நீங்க எப்போ வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிடி ஃபைல்ஸ் வேணா பார்த்துக்கலாம், லா ஃபைல்ஸ் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டுடுறேன். ஒர்க்கிங்கோட இருக்குல்ல, ஸ்டடிமெட்ல இருக்கிற எல்லா ஒர்க்கிங் ஃபைல்ஸும் போட்டுடுறேன். அங்கேருந்தே எடுத்தேன்னா, அங்கேருந்தே சேஞ்ச் பண்ணேன்னா நான் இந்த ஃபைல்ஸ் அனுப்ப வேண்டிய அந்த இது கம்மியாகும், வாட்ஸ்அப் உங்களுக்கும் எனக்கும். அதுக்காக தான். எனி டைம் யூ கேன் ஆக்சஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிடி. கம்மிங் டு த பார்ட் ஆஃப் லா. நேத்திக்கு பிஸ்னஸ் எத்திக்ஸ் பார்த்தோம்ல, லா சைட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு.